பழைய சோத்தை தண்ணி ஊற்றி தானே சாப்பிட்ருக்கோம். இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். சாப்பாட்டுல தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா இது மாதிரி திக்கா புளி கரைச்சு சாப்பாடு நல்லா கிளறி நல்லா திக்கா போட்டு இது மாதிரி அமுக்கி வச்சிடணும். தண்ணியா இருந்துடக்கூடாது. ஒரு நைட் அப்படியே வச்சிடணும். காலையில எந்திரிச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி. இதுக்கு பேரு மணிசோறு. மணிமணியா இருக்கிறனால அப்படி பேர் வச்சுட்டாங்க போல. அப்படி பார்த்து கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இது மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி நல்லா அமுத்தி வச்சிடணும். இது மாதிரி பூ போல சாப்பாட்டை நல்லா உதிரி விடணும். பெனஞ்சிடக்கூடாது. உதிரி விட்டு அப்படியே அழுங்காம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நீங்க ஸ்லோவில் வச்சு வேக வச்சீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்க. புளிசோறு பிடிக்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஸ்லிம்ல 15 மினிட்ஸ் வச்சிருங்க. அப்புறமே எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படியே பூ மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டு மட்டும் பாருங்க. சாப்பிட்டு பாட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த மணி சோத்துல பழைய சோறு மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. புளி ஊற்றி அமுத்தி வைக்கணும்.